நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிதும் பெரிதுகள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். தமிழில் ஒரு பிரம்மாண்டமான டிபேட் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். பெரிதும் பெரிதுகளினுடைய இரண்டாவது கட்டத்திற்கு 2 கல்லூரிகள் இங்க வந்திருக்கீங்க. முதல் சுற்றில் வெற்றி பெற்று பெரிய எதிர்பார்ப்புகளோடு பெரிதும் பெரிதுகளினுடைய இரண்டாவது கட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய பெரிதும் பெரிதுகளில் விவாதிப்பதற்காக 2 கல்லூரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலாவதாக மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். இவர்களோடு மோதப் போவது, விவாதிக்க போவது வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மாணவர்கள், சென்னை. அவர் பேனலிஸ்ட், அவர்களையும் வரவேற்கலாம். முதலாவதாக திரு நாகப்பன் அவர்கள், திரு பத்ரி அவர்கள், ஃபாதர் ஜெகத் கஸ்தூர். வெல்கம் டு தி ஷோ. இன்றைய பெரிதும் பெரிதுகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, இன்றைய கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களினுடைய தரம் எப்படி இருக்கிறது. நம்ம இது குறித்து தான் பேச போகிறோம். இன்றைய கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களின் தரம் நிறைவாக உள்ளது, குறைவாகத்தான் உள்ளது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வேலைக்கு தகுதி படைத்தவர்களை உருவாக்குகிறதா, இதைத்தான் நம்ம பெரிதாக எடுத்து விவாதிக்க போகிறோம். இந்த கல்வி நிறுவனங்கள் வேலைக்கு தகுதி படைத்தவர்களை உருவாக்குகிறதா? இன்றைய மாணவர்களினுடைய தரம் குறைவாகத்தான் இருக்கிறது என்று மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நீங்கள் பேச போகிறீர்கள். இன்றைய மாணவர்களினுடைய தரம் என்பது நிறைவாகத்தான் இருக்கிறது என்று வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நீங்கள் விவாதிக்க போகிறீர்கள். வேலைக்கான தகுதி குறைவானவர்களை உருவாக்குகிறார்கள் எப்படி? இப்போ நேஸ்காம் ரிப்போர்ட் ரீசெண்டாக வந்து நேஸ்காம் ரிப்போர்ட் என்னன்னா வந்து 10 மில்லியன் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு வந்து 10 மில்லியன் வந்து வெளியே வராங்க, ஒர்க் வேலை தேடி வெளியே வராங்க. ஸோ இந்த 10 மில்லியன் பீப்புளில் வந்து வெறும் 25% மட்டும் தான் இந்தியாவில் வெறும் 25% மட்டும் தான் யார் எம்ப்ளாயபிள் அப்படின்றது ஒரு சர்வே. ஸோ இப்போ நம்ம நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் அவனுக்கு நாலேஜ் இருந்தால் போகிறோம், அவனை வந்து வேலைக்கு சேர்த்துக்கலாம், அதுதான் வந்து ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ். நம்மளுடைய ஒரு பீப்புளோட மைண்ட் செட் இருக்குது. ஆனால் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டுமே வந்து வேலைக்குரிய குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்க முடியாது. யூ டோன்ட் ஹேவ் அ ரீசனிங் கெப்பாசிட்டி. அதாவது வந்து தான் செய்கிற வேலை வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு பக்குவம் இல்லாமல் போகுது. ஸோ சரியா ரீசனிங் கெப்பாசிட்டி போகுது. அடுத்து கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ கிரியேட்டிவிட்டி இல்லை, அவனுடைய இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் திங்கிங் இல்லாமல் போகுது. ஸோ அதனால் வந்து அவனால் சுயமாக வந்து எதையும் வந்து ஒரு செய்யறதுக்குரிய அறிவு இல்லாமல் போகுது. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது சப்ஜெக்ட் நாலேஜ் இஸ் ஒன்லி அ பார்ட். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து அது கூட சேர்ந்தால் தான் அது வந்து வேலைக்குரிய தகுதியை எடுத்துக்க முடியும். அது வந்து இந்த துறை அந்த துறை அப்படின்ற விஷயங்கள் கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு இருந்தால் தான் அது வந்து ஒரு அடிப்படை தகுதியாக எடுத்துக்க முடியும். 2020 இந்தியா சூப்பர் பவர் ஆகிடும் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் வச்சு தான் சொல்கிறாங்க. இங்கேருந்து வெளிவர மாணவர்கள் தான் இந்த வேலையை செய்யணும். இதுக்காக வெளியிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு வந்து இந்த வேலையை நம்ம செய்ய வைக்க போகிறதே கிடையாது. எனி கோர்ஸ் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா we have a well laid curriculum in place. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் மட்டும் ஒரு மாணவனுக்கு கொடுக்காம சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கான கோர்சஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. we are developing அப்படின்னும் போது இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் எதை சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எதில் டெவலப் ஆயிருக்கோம்? இந்தியாவோட டெவலப்மெண்ட்டே நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் எல்லா இப்போ இந்தியர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2050 1 among every 4 people employed anywhere in the world will be an Indian னு சொல்கிறான். ஸோ ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் கூட பேசிக் கிரைட்டீரியன் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கெட்டிங் எம்ப்ளாய்டு எனிவேர் இந்த வேர்ல்டுங்கிறது இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் கிடையாது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் செக்டர் வளரல, மேனுஃபேக்சரிங் செக்டர் வளரல. வளர்ந்த ஒரே ஒரு செக்டர் வந்து சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர் வளர்ந்த வச்சு நமக்கு டெவலப்மெண்ட் சொல்ல முடியாது. 4 பேர் போய் வேர்ல்டில் வந்து வெளியில் யூஎஸ்ல வேலை கிடைச்சிட்டா அது வந்து நமக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. அதுவா நமக்கு டெவலப்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் செக்டார் வளரல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா தான். ஸ்டூடெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் இல்லாத இங்க பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸ்லயும் எடுத்துக்கோங்க, ஃபைனல் இயர்ல யூ ஹேவ் டு டூ அ ப்ராஜெக்ட். அதுக்கு உங்களுக்கு இனோவேட்டிவ் திங்கிங் என்ஹான்ஸ் பண்ணறதுக்கு இன்னைக்கு நடக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி நடக்குது, நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள் எப்படி நடக்குது நல்லாவே தெரியும். சார் வாட் இஸ் இன்டென்ட்னு தான் சார் பேசணும். கல்வி நிறுவனம் உங்களை இன்னோவேட்டிவா யோசிச்சு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் தான் சொல்லுது. நீங்க மிஸ்பிளேஸ்ட் பிரையாரிட்டியோட ஒரு மால் நம்ம கல்வி நிறுவனங்கள் வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணணும். நீ வந்து சரியா செய்யலனா திரும்ப செய், உன்னுடைய ஓன் ஐடியாஸை கொடு. சார் நீங்க ஒரு மால் திரும்ப செய்யற தே கிவ் என்னன்னா அவங்களுக்கு தேவை வந்து சோ நம்ம அவங்கள வந்து எல்லாரும் பிளேஸ் ஆவறாங்களா, people expect that. அதனால அவங்க என்ன பண்றாங்க, சரி ஓகே எக்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து they should get placed மட்டும் தான் அவங்க பார்க்கறாங்க. நீ இன்னோவேட்டிவா சரியான்றத கல்வி நிறுவனம் பார்க்கறது கிடையாது. பிளேஸ்ட்னா சர்வைவிங் இன் a corporate environmentக்கு தேவையான ஸ்கில்ஸோ இல்லனா அதுக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தரது இல்லனா எப்படி இந்தியன்ஸ் வந்து
எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஹையர் ஸ்டடீஸ் பர்சியூ பண்ண போகிறதோ ஒரு ஜாப் பர்சியூ பண்ண போகிறதுக்கு மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான் சார். தகுதி இருக்கவன் எடுக்கிறது இல்லை சார், அவன் சொல்றதை செய்யறவன் தான் அவன் எடுக்கிறான். அவன் சொல்றதை செய்யறவன் தான் அவனுக்கு தேவை. சரி, எனக்கு லாஜிக்கலான ஒரு ஆர்குமெண்ட் கொடுங்க சார். எதனால வந்து வெளியில் வர இந்தியர்களுக்கு தரமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இவ்வளோ பேர் நம்ம வந்து வெளியில் வராங்க, இன்னைக்கு வந்து எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வராங்க, எத்தனையோ பேர் வராங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு எம்ப்ளாயபிள் ஸ்கில் இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட growth இருந்திருக்கும். நம்மளுடைய சரி மேனுஃபேக்சரிங் செக்டர் எடுத்துக்கோங்க. மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இன்னும் நம்ம ஏன் பின்னாடியே இருக்கோம்? ஏன் இருக்கும்? நம்ம வெளியில் வர ஆனால் மேனுஃபேக்சரிங் செக்டர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்பர் அதிகம், குவான்டிட்டி அதிகம். குவாலிட்டி இல்லாதால தான் நம்மளால growth கொடுக்க முடியல. நம்ம கண்ட்ரி, அதாவது இந்தியாவோட கனவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டெவலப்டு ப்ளஸ் ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு கண்ட்ரி ஆகணுன்றது தான். ஒரு நாடு டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும்னா அதுக்கு கார்னர் ஸ்டோன் வந்து இனோவேஷன் தான். பட் இந்த இனோவேஷன்ஸ்க்கு நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் வாமிட்டிங் ஸ்டூடெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். பட் ஆனால் சைனா வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்னா முதல் முக்கிய காரணம் இனோவேஷன் தான். நம்ம அங்கங்கே நடக்கிற ஒரு இனோவேஷன் சொல்லக்கூடாது. யுனெஸ்கோ ஆர்கனைசேஷன் வந்து மொத்தமே இந்தியாவில் இருக்க ஒரு 7 யூனிவர்சிட்டிஸை மட்டும் தான் இனோவேஷன்ஸ்க்காக அக்ரெடிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இனோவேஷன்ஸ்ன்றதை சில ஃபீல்ட்ஸ்க்கு ஃபுல்லாக தள்ளிடுறாங்க. அனிமேஷன், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி சில ஃபீல்ட்ஸ்க்கு ஃபுல்லாக ஒதுக்கிட்டு மற்ற ஃபீல்ட்ஸில் அதை வந்து கன்சிடர் பண்ணுறதே இல்லை. பட் இட்ஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எவ்ரி சிஸ்டம். அடுத்து வந்து பாலிடிக்ஸ். இந்த வார்த்தையை கேட்டாவே வந்து பல பேர் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முகத்தை சொல்லிச்சுக்கிறாங்க. ஏன் சொல்லிச்சிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாலிடிக்ஸோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸே சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து இனோவேஷன் வந்து எப்படி கார்னர் ஸ்டோனோ, பாலிடிக்ஸ் தான் கேப் ஸ்டோன் ஆஃப் அ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். ஏன்னா எந்த ஒரு ஃபியூச்சர் பாலிசிஸாக இருந்தாலும் ப்ரெசென்ட் செனாரியோவாக இருந்தாலும் அதுக்கு அத்தாரிட்டி, ஃபைனல் அத்தாரிட்டி வந்து அவங்க கையில் தான் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாலிடிக்ஸில் தெரிஞ்ச ஒரே விஷயம் 18 வயசு ஆனால் ஓட் பண்ணலாம் தான். நம்ம ஓட் பண்ணலன்னா என்ன பிரச்சனை, ஏன் ஓட் பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் தெரியறதில்ல. ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லையா, அதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை சொல்லித்தரதும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கரப்ஷன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக தான் கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. பட் ஆனால் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸே இன்றைக்கி நம்ம நாட்டில் கரப்டாக இருக்குது. அதுலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்தோடனே அவன் சிஸ்டமோட ஃப்ளோக்கு போயிடுறான். அவன் வந்து தனியாக வந்து சிஸ்டத்தை எதிர்த்து போராடணுன்ற ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு வரதில்ல. அவன் அந்த சிஸ்டமோட ஃப்ளோக்கு அடித்து செல்லப்படுறான். இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எப்படி நம்ம கனவு காண முடியும்? ஓகே அரவிந்த், தேங்க்யூ. உண்மையில மதுரையிலிருந்து வந்து உங்களுடைய வார்த்தைகள்ல சும்மா சுளீர்னு அடிச்சிருக்கீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். திரு நாகப்பன் சார், இவர்கள் பேசியதில் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, இவர்கள் எதை நோக்கி பேசி இருக்க வேண்டும், இந்த தருணத்தில் எந்த கல்லூரி முன்னிலையில் இருக்கிறது? 2 டீம்லையுமே வந்து நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கன்வின்சிங்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி இதில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஐ திங்க் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஹஸ் காட் அ ஸ்லைட் எட்ஜ் ஓவர் தெம் நான் நினைக்கிறேன். இன்றைய கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளிவரும் மாணவர்களின் தரம் நிறைவாக இருக்கிறது என்று ஒரு தரப்பும், குறைவாகத்தான் இருக்கிறது என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். பொதுவா கல்வி முறையில் சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில் இந்த கல்வி முறையில் ஒரு குறைபாடு உள்ளது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இந்த விஷயத்தை தான் நம்ம அடிப்படையாக வைத்து நம்ம இந்த விவாதத்தை 3ஆம் கட்ட விவாதத்தை நகர்த்த போகிறோம். மாற்றங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது, இல்ல வெறும் பூச்சி வேலை மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது? இது குறித்து தான் நீங்கள் விவாதிக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாவே புரட்டி போட்ட ரிவ்யூ என்னது அப்படின்னா PISA, ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட். அதாவது வேர்ல்டில் உள்ள 73 கண்ட்ரீஸில் உள்ள ப்ராவின்சஸை எடுத்து அங்கே உள்ள எஜுகேஷன் ஸ்டேட்டஸை 15 இயர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அசஸ் பண்ணாங்க. அதில் அசஸ் பண்ணதில் இந்தியா தான் செகண்ட் லாஸ்ட், 72nd பொசிஷன். இவ்வளோத்துக்கு இந்தியாவை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டையும் ஹிமாச்சல் பிரதேசத்தையும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் அப்படியும் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானை மட்டும்தான் நம்மளால் பீட் பண்ண முடிஞ்சது. இவ்வளோத்துக்கு கண்டக்ட் பண்ணது வெறும் மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் லிட்டரரி ஸ்கில்ஸ் மட்டும்தான். அதாவது இந்தியாவில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பண்ணுற வேலையை ஃபஸ்ட்டு வந்து ஷாங்காய் ப்ராவின்ஸில் உள்ள 2nd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாலையும் பண்ண முடியுது. சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டால அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுது. அந்த உண்மையான நிலைமை இன்னைக்கு உள்ளத்திலே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது டஃப்பான ஜாப். அது BA இருக்கட்டும், MBBS ஆகட்டும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு சோம்பல் பட்டுக்கிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை மீறி வெளியே என்ன கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியல. இது போக பார்த்தீங்கன்னா 12th ப்ளூ பிரிண்ட் படி கொஸ்டின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. எவ்வளோ வேதனைக்குரியமான விஷயம் இது.
எல்லா காலேஜ்லயும் வந்து பிளேஸ்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்னதுன்னா 50 பேர் எலிஜிபிளா இருப்பாங்க, 10 பேர் அனுப்புவாங்க, 8 பேர் பிளேஸ் ஆவாங்க. காலேஜ் ஸ்ட்ரென்த் 1000 இருக்கும். என்ன போடுவாங்க? 80% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் விசிட்டுங்கிற பேர்ல டூர் போறாங்க. நீங்க டூர் போங்க, நான் வேண்டான்னு சொல்லல, பட் அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணுங்களேன். அப்புறம் எல்லா காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா இந்த தீசிஸ் பிரசன்ட் பண்றது தான் வந்து இந்த பிஹெச்டியோட பினக்கல் ஆஃப் எஜுகேஷன் சொல்ற பிஹெச்டில பண்ற முக்கியமான வேலை. எத்தனை பேர் ஒரிஜினலா பண்றாங்க? இதை விட கொடுமையான விஷயம் என்னதுன்னா, ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவல் வந்து நாங்க இந்த மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் நீட்னா இது உங்க தகுதிக்கு மீறியது, இது நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க ஒரிஜினாலிட்டி சப்ரஸ் பண்றாங்க. அதை விட என்னதுன்னா, நல்ல டாபிக்கா இருந்தா அதை ப்ரொஃபசர்ஸ் எடுத்து நான் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் பண்ற ப்ராஜெக்ட்டை ப்ரொஃபசர் அவங்க பேர்ல பண்றாங்க. நடக்குதா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் அவனால் வந்து ஒரு லிட்ரேட்டாக மாறிட முடியாது. அதுக்கு வந்து நிறைய தடைகள்லாம் இருந்துச்சு. அந்த தடைகள்லாம் நம்ம கவர்மெண்ட் தான் நீக்கிச்சு. எப்படின்னா, ஒருத்தன் படிக்கணும் அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் ஒருத்தன் படிக்கணும்னு நினச்சா மட்டும் போதும், அவன் வந்து ஒரு நல்ல டாக்டராகவோ இல்லை ஒரு நல்ல இன்ஜினியராகவோ இல்லை ஒரு நல்ல ஒரு வக்கீலாவோ ஆக்கிறதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பையும் வந்து கவர்மெண்ட்டும் சரி கல்வி நிறுவனங்களும் சரி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியர் இது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களோட நெய்பர்ஸ் யாராச்சும் இருந்தால் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கோர்சஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு யூனிட்டாக நம்ம படித்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து ஒரு கோர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். நானோ டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு யூனிட்டாக இருந்த விஷயம் இப்போ வந்து அது ஒரு கோர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம், மாஸ்டர்ஸ் கோர்ஸாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரியே குவாண்டம் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு யூனிட்டாக இருந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக நம்ம படிக்கிறோம்னா அப்கிரேடேஷன் இல்லாமல் இதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மீனிங் கொடுக்கலாம், ஆனால் யாரையும் எக்ஸாம்பிளாக காட்ட முடியாது. இட்ஸ் அ ஜேர்னி. அந்த ஜேர்னியில் வந்து நாங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஏரோநாட்டிக்கல், அட்டாமிக் இன்ஜினியரிங் எல்லாம் இருக்கு, எல்லாரும் படிச்சுட்டு அதே ஃபீல்டில் தான் இருக்காங்களா? யாருமே ஐடி போலியா? சார் இந்த வழியில் போடா, இந்த வழியில் போனால் சென்னைக்கு போகலாம் அப்படின்னு தான் நான் காட்ட முடியும். அவன் வந்து இங்கிட்டு இருந்து அப்படியே போனால் அதுக்கெல்லாம் நான் வந்து அவனுக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து படிப்பறிவை கொடுத்தாச்சு, ஓகேவா? அவன் வந்து அவனுக்கு தெரியும் எம்பிபிஎஸ் எடுத்திருக்கீங்க, நான் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? நான் படிச்சு முடிச்சேன்னா நான் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஸ்டடியா இருப்பேன், என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நான் வந்திருக்கேன். சோ நான் சாதிப்பேன். பொழுதுபோக்குக்காக வந்து படிச்சுட்டு அவன் போறானா அது வந்து அரசாங்க பொறுப்பு இருக்காது, புரியுதுங்களா? பொழுதுபோக்குனால தான் எப்படியாவது காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூட் நடத்துறதுனால தான் உங்கள்ட்ட குவாலிட்டி இல்ல, அதனால தான் போற ஜர்னில நான் வந்து டெம்பரரியா உங்க பாயிண்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கேன் யூ ஷோ மீ ஒன் எக்ஸாம்பிள் which is good in the world? எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இந்த உலகத்துல சரியா நடக்குது அப்படி நீங்க எனக்கு ஒரே எக்ஸாம்பிள் ப்ளீஸ் கேன் யூ கிவ் மீ ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள்? சட்பரி வேலி சிஸ்டம் சார், எனக்கு வந்து ஒரு நாட்டுல நடக்குது சொல்லுங்க சார். ஆமாங்க, சட்பரி வேலிங்கிறது யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கு, யூரோப்பியன் யூனியன்ல இப்ப அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டுல வந்து நம்பர் 1 எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபின்லாந்து சார், சரிங்களா? ஃபின்லாண்டோட எஜுகேஷன் சிஸ்டம் என்ன தெரியுங்களா? எக்ஸாமினேஷன் பேஸ்டு சிஸ்டம். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஃபின்லாண்டோட பாப்புலேஷன் என்ன, இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன? இந்தியா லார்ஜ் ஸ்கேலுக்கு பார்த்து அதுக்கு தான் பாலிசி போட்டுருக்காங்க. ஆமா சார், அதான் நானும் சொல்ல வரேன். ஒரு டிஸ்டன்ஸ் வந்து யானை கடக்கிறதுக்கும் பூனை கடக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சார். இவ்வளோ பெரிய இதை வந்து நான் வந்து நடத்திட்டு போறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய மக்களை வந்து நான் கூட்டிட்டு போறேன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சார். நீங்க இப்ப சொன்னதுக்கு இங்க இருக்க எல்லாருமே வந்து அப்போஸ் தெரிவிப்பாங்க, ஏன்னா இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. சோ இந்த மாதிரி ஒரு நாட்டுல வந்து சில விஷயங்கள் வந்து ஸ்லோவா நடக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸ்லோவா நடந்தா பரவாயில்ல, நடக்கவே இல்லை. நீங்க எப்படி சார் சொல்லுங்க? இவ்வளவு அப்கிரேடேஷன் நடந்திருக்கு சார். இல்லங்க, நான் சொல்றேங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ஃபெயிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ணுது, அது அப்கிரேடேஷன் இல்லையா அப்படிங்கிறீங்க. அதாவது எவ்வளவு கேவலமா படிச்சாலும் பரவாயில்ல, நீ பாஸ் ஆகி போ அப்படின்னு மேலே ஏத்துறீங்க. சாய்ராம் கண்ணன், நல்ல டிபேட் தான் இது. பட் ஆனா பத்ரி சார் என்ன சொல்றாங்க கேட்கலாம். நல்ல லைவ்லியாக இருந்தது டிபேட். கண்ணன் வந்து பாயிண்ட் கொஞ்சம் சரியாக பிடிக்காட்டாலும் அவருடைய டிபேட்டிங் பவரில் கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டாரு. பட் இதெல்லாம் சொல்கிறப்ப எல்லாம் உண்மையிலே நான் வந்து சாய்ராமுடைய பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பட் நான் அவர் சொல்லுங்கிறனால வந்து அது குறைவாக இல்லை. இது ரொம்ப பிடிச்ச இந்த ஒரு ரவுண்டு. இதில் இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் டிஸ்கஸ் பண்ணதே எனக்கு நல்ல நிறைவாக தான் இருந்தது. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அவர் வந்து சாய்ராம் வந்து பீஸா ஏசர் ரிப்போர்ட்னு நல்ல பேக்ரவுண்ட் ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது வந்து வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். சாய்ராம் கண்ணன், ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்கில் அடிப்படையில் இந்த 3ஆம் கட்ட விவாதத்தை ரொம்ப நல்லா நடத்திட்டு போயிருக்கீங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து இந்த கட்டத்தில் ஆசிரியர்களினுடைய தரத்தை பற்றி மாணவர்கள் பேச போறீங்க.
ஆசிரியர்களினுடைய தரம் எப்படி உயர்ந்துள்ளது உங்களுக்கு? Since it is a competition world, teachers இப்போ ஒரு 20 இயர்ஸா ஒரு 10 இயர்ஸா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நிலைச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா தே ஆர் அப்கிரேடிங் தெம்செல்ஸ். அது இல்லைன்னா சர்வே பண்ணியிருக்க முடியாது. ஆசிரியர் பணிங்கிறது ஒரு உன்னதமான பணி. அதுக்கு வந்து டெடிகேஷன் ரொம்ப அவசியம். அந்த டெடிகேஷன் இந்த காலகட்டத்தில் வெகு சிலர் கிட்ட தான் இருக்கு. அந்த வெகு சிலர் முதல்ல என்ன மன்னிக்கணும், நான் பெரும்பான்மை பத்தி பேச விரும்புறேன். ஆசிரியர்களோட தரம் அப்படின்னா 2 விதமா பிரிக்கலாம். நாலேஜ் பேஸ்ட், எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி பேஸ்ட். அந்த எத்திக்ஸ்ங்கிற வகையில் ஆசிரியர்கள் கிட்ட தர குறைபாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல முதல்ல ஏதாவது ஒரு ரிஃபார்மேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து அப்போஸ் பண்ணுது இந்த டீச்சர்ஸ் சொசைட்டிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் செயல் வழிகட்டல் ஏபிஎல்ங்கிறது கொண்டு வந்தாங்க. அது இருக்கு ஆனா இல்லை. எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ்க்கு ஒரு முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு வந்து இப்போது இருக்கிற ஆசிரியர் சமூகத்துக்கு இல்லைங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஹிஸ்டரி படிக்கிறதே முன்னாடி நடந்த தப்பை நம்ம அடுத்தது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். எதனால அந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைனால என்ன நடந்துச்சு, இனிமே அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்ல எந்த டீச்சர் இப்போ சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது. அது ப்ளூ பிரிண்ட்ல கிடையாது. பானிபட் போற நீ படிக்காத, எவன் படிச்சா என்ன நீ படிக்காத, அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வாசிப்பு. முக்கியமா ஒரு மனுஷன் ஸ்கூல்ல எல்லாத்தையும் கத்துக்க முடியாது, எல்லாத்தையும் புக்ஸை வாசிச்சு தான் கத்துக்கணும். அந்த வாசிப்புங்கிறதே என்கரேஜ் பண்றது கிடையாது. நான் ஒரு பதிப்பகத்திலேயோ இல்ல ஒரு லைப்ரரியிலயோ ஒரு இன்டர்நெட்லயோ நல்ல விஷயம் இருந்துச்சு, அது ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்து படிக்கணும். இது எதுக்கு படிக்கிற, இது கொஸ்டின்ல கேட்க போறேன்னா நீ மார்க் வாங்க முடியாது, என்ட்ரன்ஸ் சீட் வாங்க முடியாது, எதுக்கு படிக்கிற? இப்ப இருக்கிற சிஸ்டம் டீச்சர் மதரா இல்லாம மதரையும் டீச்சர் ஆக்கிடுது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா பக்கமும் ஸ்ட்ரெஸ், சோஷியல் கிரைம்ஸ் நடக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன், இதுக்கு வந்து டீச்சர்ஸ் மட்டும் காரணம் கிடையாது. டீச்சர்ஸுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பிரஷர், டபுள் சைட் பிரஷர், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரஷர். 100% ரிசல்ட் வாங்கணும், என் பையன் 95% மேல வாங்கணும்னு சொல்லும் போது டீச்சர்ஸ் பிரஷராக அவங்க தரத்தை வந்து குறைய வச்சிருச்சு. அதுதான் வந்து இப்ப நடக்குது. இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ் உருவாக்குனது கூட இதே எஜுகேஷன் சிஸ்டம் தான். அது வந்து அவங்க மனுஷனோட தனி திறமையை உட்கொண்டது. இது வந்து ஜஸ்ட் ஒரு மொத்தம் வந்து 2 விதமான எஜுகேஷன் இருக்கு. எக்ஸ்ட்ரின்சிக் எஜுகேஷன், இன்ட்ரின்சிக் எஜுகேஷன். ஒன்று எக்ஸ்ட்ரின்சிக் எஜுகேஷன், அது வந்து ஒரு சதவீதம் வந்து கவர்மெண்ட் தருது. நீ வந்து ஸ்கூலுக்கு வா, உனக்கு வந்து அவார்டு தரேன், உனக்கு வந்து இது தரேன், சாப்பாடு தரேன், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். பட் தெர் இஸ் a thing called as intrinsic motivation. Intrinsic motivation comes from within. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து எனக்கு இதெல்லாம் மொபைல் ஃபோன் இருந்தால் தான் நான் படிப்பேன், எனக்கு ஃபேன் இருந்தால் தான் படிப்பேன்றது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஆனா அந்த வேலையும் கவர்மெண்ட் செய்யுது. உனக்கு நீ வந்து வளர்றதுக்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது. ஒரு நிமிஷம் இருக்கு, எல்லாமே இருக்கு. விளக்கு இருக்கு, ஸ்டூடெண்ட் எண்ணெய் இருக்கு, திறமை பத்த வைக்கிறான் கவர்மெண்ட், தூண்டி விடணும் டீச்சர், வேலை நடக்குதா? அருமா நீங்க சொன்னதுல வந்து வாசிப்பை அவர்கள் ஊக்குவிப்பதில்லை, ரொம்ப நல்லா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. தொடர்ந்து அவர்கள் அறிவை தங்களுக்குள்ளே செறிவுபடுத்திக் கொள்வதில்லை. ஒரு முதுகலை அல்லது ஒரு ஒரு பட்டய படிப்பு அல்லது பட்டப்படிப்பு படிக்கிற போது அதோடு கற்றுக்கொள்வதை நிறுத்தி கொள்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரியான வாஸ்தவமான ஒரு பேச்சு. அப்புறம் மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர், அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் அதில் இந்த ஆசிரியர் பணியில் இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன். அதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கலாமோன்னு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆசிரியர் பணி என்பது நடுத்தர வர்க்கத்தினுடைய ஒரு ஆதர்சம், ஒரு கனவு. ஒரு ஆசிரியர் ஒரு வீட்டில் வேலை பார்க்கிறார் என்றால் அது ஒரு ஐடியல், அதை மதிப்பாங்க. அந்த ஆதர்சம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால வந்து ஒரு காலத்தில் பிறப்பிலேயே அல்லது இயல்பிலேயே மிக திறமையும் ஆற்றலும் கொண்ட மாணவர்கள் ஆசிரியர் பணிக்கு, அதுவும் ஒரு பேராசிரியராக மாறினால் ஒரு பெரிய லீடர், அந்த ஆதர்சம் இன்னைக்கு குறைஞ்சு போய் ஐடி இண்டஸ்ட்ரி போகணும் அல்லது ஒரு எம்பிஏ படித்து ஒரு மேனேஜராக போகணும், அதுதான் வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்திருக்கிறது. அதனுடைய பாதிப்பு நம்ம இங்கேயும் பார்க்க முடியுது இல்லைங்களா? அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னொன்று, ஆசிரியர் பணி சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்பதும், இப்போ நீங்கள் கூட ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, அந்த காலத்தில் கம்பவுண்டரை நம்பியே போகலாம். பட் இப்போ எம்பிபிஎஸ் நம்பி கூட போக முடிய மாட்டேங்குது, எம்எஸ் படித்தாலும் நம்பி போக மாட்டேங்குது. அந்த ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஸ்கில்லுங்கிறது ஒருத்தருக்கே இருந்தது. இன்னைக்கு எந்த துறையில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் எல்லாம் இந்த பார்வையிலிருந்தும் நீங்கள் பார்த்துருக்கணும். இப்போது உங்களுக்கு ஒரு லீட் கொடுக்கணும்னா, மதுரை ஸ்டில் ரீட்டைனிங் த ஸ்லைட் லீட். எல்லாரும் படித்துட்டு வெளில வராங்க, கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளில வராங்க. வந்த பிறகு அவர்களினுடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த கல்வி முறை என்ன பங்களிப்பை செய்திருக்கிறது?
இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, படி படி படி. அப்போது அது மட்டுமே அந்த குழந்தைக்கு போதுமா அப்படின்னா அது தேவையில்லை. அது போக அதுக்கு வந்து வேறு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் தேவைப்படுது, ரெக்ரியேஷன் தேவைப்படுது, அது போக தான் கல்வியும் தேவைப்படுது. அப்போது இது எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்டேஜ் அந்த குழந்தைக்கு அப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுதான் அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைக்கு அப்போ வெற்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுத்தவரையில் இப்போ வந்து ஒரு வெற்றின்னு சொல்லி எதை காமிக்கிறோம் அப்படின்னா தூரத்தில் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுது பாரு, அதை போய் நீ போய் இது பண்ணி டச் பண்ணிட்டா நீ ஜெயிச்சிட்ட, அப்படி டச் பண்ணலாம் நீ தோத்துட்ட, அதுதானா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் வித் நேச்சர். எந்த இன்ஸ்டிடியூஷனாவது நேச்சரோட இப்படி வாழணும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்களா? அடுத்து என்னன்னா மல்டி கல்ச்சுரல் ப்ரெஷர். நான் இதை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம இந்தியா இஸ் அ வெரி வைட் மார்க்கெட் ஆயிடுச்சு சரிங்களா. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்ச்சர்ஸும் வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அவங்க வந்து நம்ம கல்ச்சரை மறந்துட்டு வேற ஒரு கல்ச்சருக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நீங்கள் யங்ஸ்டர்ஸ் மேலே சொல்கிறீங்க இல்லையா. அப்போது அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம கல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம், நம்ம கல்ச்சரில் இந்த மாதிரி ஃப்ளாஸ் இருக்குது, வேற கல்ச்சரில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், வேற கல்ச்சரில் இந்த மாதிரி ஃப்ளாஸ் இருக்குது. அப்போது நம்ம கல்ச்சரை நம்ம ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னா வேற கல்ச்சர்லேருந்து எதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும், எதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, இந்த ஆஸ்பெக்டை எந்த இன்ஸ்டிடியூஷனாக சொல்லித்தராங்களா? அப்படி இருக்கும்போது அது ரிசல்ட்டாக என்ன, மல்டி கல்ச்சுரல் ப்ரெஷரை இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவங்க வந்து நம்ம கல்ச்சரா அந்த கல்ச்சரா இந்த கல்ச்சரா அந்த கல்ச்சராங்கிறதுலேயே அவங்க பாதி டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, வேற ஒரு பாத்தை நோக்கி அவங்க போகிறாங்க. நம்ம கல்வி முறை எப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லேர்னிங், நமக்கே தெரியாம நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கு. இப்போ எக்ஸாம் சிஸ்டம்ஸை குறையா சொல்கிறோம், எக்ஸாம்ஸ் இல்லைனா ஒரு ஃபெயிலியர்ஸையே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியாதுன்னு தான் சொல்ல வரேன். ஒரு காலேஜ்லயோ ஸ்கூல்லையோ மட்டும்தான் அடிப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். இதே வெளியே வாழ்க்கையிலன்னு போயிட்டீங்களன்னா அந்த லாஸ் பெருசாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரெஷர் எல்லாத்துலேயுமே உங்களோட ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே இந்த காலேஜ் தான் சொல்லிக் கொடுக்குது. என்ன சோஷியல் வேல்யூஸ் உங்களுக்கு சொல்லி தராங்க காலேஜ்ல சொல்லுங்க? என்னோட பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே எதுக்காக? நீங்க போய் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறக்கா? எங்க அப்பா படிச்சது சாதாரண BA தான் படிச்சிருந்தாங்க சரிங்களா. ஆனா அவங்க படிச்சதுக்கும் அவங்க பார்த்த வேலைக்கு சம்மந்தமே கிடையாது. சர்வேர் ஒர்க் பண்ணாங்க சரிங்களா, எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும், சோஷியல் வேல்யூஸ் என்ன எல்லாத்தையுமே எனக்கும் என் தம்பிக்கும் நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அஸ் அ ரிசல்ட் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னையோ அதை கற்றுக்கிட்டு தான் நாங்கள் படித்தோமே தவிர நான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் நான் டீச்சர்ஸ்ட்டு இருந்து நான் வந்து கற்றுக்கிட்ட மாரல்ஸை விட எங்கள் அப்பா கிட்ட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால கற்றுக்கிட்ட மாரல்ஸ் தான் எனக்கு அதிகம். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். இன்றைக்கு மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஒரு கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. இன்றைய கல்வி முறை அது குறித்து தான் ஒரு பெரிய விவாதத்தை நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு நீங்கள் விவாதத்தை நகர்த்துவதற்கான தலைப்பு, இன்றைக்கு தமிழகத்தில் கல்லூரியிலிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள் வேலைக்கான தகுதிகளோடு இருக்கிறார்களா இல்லையா? இதுதான் தலைப்பு. தகுதி நிறைவாக இருக்கிறார்களா அல்லது தகுதி குறைவோடு இருக்கிறார்களா? ஐடி செக்டாரும் பிபிஓவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா அதுக்கு குவாலிட்டி மட்டும்தான் காரணமே. இங்கே குவாலிட்டி இல்லைன்னா அமெரிக்காலேருந்து அவ்வளோ மில்லியன் ஜாப்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஐடி செக்டர் டெவலப் ஆயிருக்கு, பிபிஓஸ் டெவலப் ஆயிருக்கு சொல்றேன். பிபிஓக்கு டெவலப் ஆயிருக்கு, பிஇ இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா போதும். அதுவும் இல்லாம அதை வச்சுட்டு இப்போ நியோ காலனைசேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம மறுபடியும் அடிமை கணக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் ஒரு வேலையை எப்படி பார்க்கறான் அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா பார்க்கலாம். அவனுக்கு தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அந்த வேலையை அவன் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் ஒரு படிப்பை ஒரு மனுஷன் எப்படி பார்க்குறான் அப்படின்னா அவனோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து அவங்களோட எஜுகேஷனை அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நோக்கி எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க? அதுக்கு இன்ஸ்டிடியூஷனோட ப்ரெஷர், பேரண்ட்ஸோட ப்ரெஷர், இதை வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. அஸ் அ ரிசல்ட் அவங்க வந்து இது எஜுகேஷன் முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபுல் கேப்பபிலிட்டிஸ் கிடையாது. இன் மை டிஃபென்ஸ் பேரண்ட்ஸோட ப்ரெஷருக்கு, செல்ஃப் ப்ரெஷரைசேஷனுக்கு, நீ மற்றவனை பார்த்து உன்னோட அவனை மாதிரியே நீ முன்னேறணுங்கிற 3 ப்ரெஷருக்கும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே நீங்கள் பழி சமர்த்த முடியாது. தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஸ்டேட்டில் ஒரு நல்ல ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு தேவையான நீட் அப்படின்ற இதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய தகுதிகள் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? நம்ம தகுதி நம்ம வச்சிருக்கிறோடைய அளவு அதே தான் இருக்கு, ஆனால் நம்மளுடைய நீட் அதிகமாயிட்டே போகுது. ஸோ இப்போ நம்ம தகுதியை உயர்த்தணும், தகுதிகள் உயர்த்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்டர்டிசிப்ளினரி ஸ்கில்ஸ்ன்ற ஒரு விஷயம் சார் சொன்னார் இல்லையா, அது மிக மிக ஒரு உண்மையான விஷயம். வி ஷுட் நோ சம்திங் பட் எவ்ரிதிங். அப்போ மட்டும்தான் வந்து நம்மளால ஒரு growth கொடுக்க முடியும். வி நீட் எக்ஸ்பர்ட். வி டோன்ட் நீட் அலோன். ஸ்கில் பர்சன்ஸ் அலோன் கேனாட்
அதுதான் சார் precise point. growth rate of the industry. That's the precise point, sir. ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒருத்த படிக்கிறான் அப்படிங்கிறீங்க, அப்புறம் he gets himself employed in an IT job. ஏன்னா அவனோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்காக அவன் ஐடி ஜாபுக்கு போகிறான். அங்கேயே அவன் அவ்வளோ எக்ஸல் பண்ணுறான் அப்படின்னா, இஃப் he were to be employed in his own field where his technical expertise is even more, அங்க அவனோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. இது வந்து அவனோட அடிப்படையிலேருந்து அவன் மாறி போயிடறான். இது வந்து அவனுக்கு தகுதி, அங்க போய் அவன் சஸ்டெயின் ஆயிட்டானா அவனுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஆட்டோமொபைல் ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வேலைக்கு போறான்னா அவன் வேலைக்கு போய் அவனுடைய growth எப்படி இருக்கு, அவன் மற்ற விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றான், அவனுக்கு அவன் வந்து ஆட்டோமொபைல் growth, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மட்டும் வளர முடியாது, அதுக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் தேவை, மற்ற இண்டஸ்ட்ரியோட சேர்ந்தா தான் வளர்ச்சி இருக்கும். நான் எங்க ஃபீல்டு வச்சு நான் சொல்றேன், 2006 முடிய வந்து என்னன்னா மெடிசின் ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்தவங்க என்ட்ரன்ஸ் மூலமா வந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஸ்கில்ஸ் வேற. அதுக்கப்புறம் இப்போ இதை 4 வருஷமா வந்து மெடிசின் ஃபீல்டு என்ட்ரன்ஸ் இல்லாமல் உள்ளே வந்திருக்க நாங்கள் எல்லாமே இல்லாமல் வந்திருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து முன் வச்சு தான் ஆகணும். 2K6 பேட்ச் அப்படின்னா 2006க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்திருக்கிறதுல கண்டிப்பாக வந்து there is a degradation of the medicine field. மெடிசின் ஃபீல்டில் கண்டிப்பாக டிகிரேஷன் இருக்க தான் செய்யுது. கவர்மெண்ட் ஏன் என்ட்ரன்ஸ் சிஸ்டம் எடுத்தாங்கன்னா, இங்கே சென்னையில் படிக்கிற பையனோட எக்ஸ்போஷர் வேற, தூத்துக்குடியில் பசியில் படிக்கிற ஒரு பையனோட எக்ஸ்போஷர் வேற. இங்கே அவனுக்கு எய்ம்ஸ் ட்ரைனிங் இருக்கு, அங்கே அவனுக்கு கிடையாது. புரியுதுங்களா? ஆனா அவனுக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு, உனக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவனையும் டாக்டர் ஆகணும், உன்னையும் டாக்டர் ஆகணும். சோ அந்த ஒரே காரணத்தால தான் இந்த என்ட்ரன்ஸ் சிஸ்டம் எடுத்தாங்க. ஒரு ஐஐடில படிக்கணுமா, 6ஆவதுல இருந்து போறீங்க ட்ரைனிங், எய்ம்ஸ்ல போய் சேரணுமா 10ஆவதுல இருந்து போய் ட்ரைனிங் போறீங்க. இதே தூத்துக்குடியில இருக்க பையனுக்கு அது எதுவும் கிடையாது. சோ உங்களுக்கு தரமான ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு அவனை சாதாரண ஒரு பாடங்கடத்துல அவனை தள்ள முடியாது. மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரு ஃபீல்ட் ஸ்பெஷலிஸ்ட தான் செய்யறாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் இன்ஜினியர் செய்யறாங்க. எப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா, சரி உனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், இங்க மட்டும் தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு மெக்கானிக்கல் டிராயிங்ஸையும் படிக்க தெரியும். ஃபர்ஸ்ட் இயர்ல அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. சோ சரி உனக்கு அந்த டிராயிங்கை படிக்கிறியா, யூ கேன் ரைட் அ கோடிங். சோ அதுதான் உன்னோட. சோ இந்த கரண்ட் சினாரியோல யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி a jack of all trade, not a master of none. இப்போ இருந்து வெளியில வரவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியறது கிடையாது, நாட்டோட எக்கனாமிக் பாலிசிஸ் தெரிய கிடையாது. அவன் வந்து எவ்வளோ மேத்ஸ்ல பிஎஸ்சி படிக்கலாம், என்ன வேணா சென்டம் வாங்கலாம், வீட்டில் மளிகை கடை லிஸ்ட் போடுறதுக்கு கால்குலேட்டர் எடுத்தானா அது லைஃப்ல தோல்வி தான். அதனால இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவங்க லேகிங்கா இருக்காங்க. அடுத்தது லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில். ஏன்னா இங்க வந்துட்டு ரொம்ப கல்ச்சருங்கிற பேர்ல வந்து சில நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸே நீ வந்து இந்த வேலைக்கு சரியில்லை அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தர், அது செக்ஸ் பேசிஸாகவும் இருக்கலாம், எக்கனாமிக்கல் பேசிஸாகவும் இருக்கலாம், கண்டிப்பாக நடக்குதுனாலாம் பார்த்துருக்கேன். நம்மளால் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்னால ஆல் இந்தியா என்ட்ரன்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியல சார், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ வந்து ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து வெளியில் வரல. அதே மாதிரி அவங்களோட ரைட்ஸ்க்காக அவங்களால ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. 25% வந்து எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லையுமே, எல்லா பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லையுமே கண்டிப்பாக ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்தாகணும் அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணது எல்லா இன்ஸ்டியூஷனும் நம்ம தமிழ்நாட்டில் தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த இடத்துல வந்து வெளியில் வந்து அவுட்புட் வந்து நல்ல குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சாஃப்ட்வேர் படிக்கிறவனுக்கு மெக்கானிக்கல் டிராயிங் வரைய தெரியுது, அவனுக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ண தெரியும், ஆனால் அதை அவனோட அப்ளை பண்ண தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸோடைய தரம் குறைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் மிக கம்மியாக இருக்கிறது தான். ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் கிடையாது. கம்பேரபிளாக ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கோ, தியரிட்டிக்கல் நாலேஜ் விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒரு மாணவனோட அவுட்புட்டில் மெஜாரிட்டி அந்த மாணவனோட இனிஷியேட்டிவ் சார்ந்தது. அதனால வந்து அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இன்னொன்று வந்து ப்ராக்டிகல்ஸ் வந்து ப்ரீ ரெக்விசிட் டு கம்ப்ளீட் அ கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸில் இந்தியன்ஸோட டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஒரேடியாக டினை பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரு மாணவனோட தப்பான ஒரு டெசிஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு மாணவன் ஒரு தப்பான முடிவு எடுத்தான்னா அதுக்கு ஒரு சோஷியல் ரீசனாக இருக்கலாம், ராங் பேரண்டிங்காக இருக்கலாம், பர்சனல் க்ரீடாக கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பொறுப்பேற்றுக்க முடியாது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா ஒரு ப்ராப்பர் இன்டென்ஷனோட ஒருத்தனை உள்ளே வந்து அவனுக்கு ஒரு சூழலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதாவது ஒரு ப்ரீ ரெக்விசிட், இந்த பார் வரைக்கும் அவனை தூக்கி நிறுத்திடுது. அதுக்கு மேலே ராக்கெட் எப்படி டேக் ஆஃப் ஆகி உயர பறந்து சிறந்து விளங்குறாங்கிறதுல நிறைய விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ போத் த காலேஜஸ், தேங்க்யூ. இன்றைய கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள் வேலைக்கான அடிப்படை தகுதிகளோடு இருக்கிறார்கள் என்று ஒரு தரப்பும், இல்லை என்று மறுதரப்பும் முரண்பட்டு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். இப்போ பேனலிஸ்ட் உங்களை சரமாரியான கேள்விகளை கேட்க போகின்ற தருணம். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாதான் வாழ்க்கையே
அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. ஸோ முதல்ல தென்னிந்திய மாநிலங்களில் தான் இது அதிகமாக இருக்குது, அதுலேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு. அது எந்த விதத்தில் ஒரு மாணவனுடைய தகுதியை பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையா எனக்கு பட்டது என்னன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட தமிழ் நாலேஜை விட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட தமிழ் நாலேஜும் வாசிப்பு திறமையும் கம்மியாக இருக்கு. இதை வந்து நான் உண்மையில சொல்ல விரும்புகிறேன். நிஜமா சார்? நான் பார்த்த வரைக்கும் அப்படி இல்லை. அவங்க வந்து தமிழ் படிக்கிறதே கிடையாது. மிக விரைவில் தமிழை மறக்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க தான். சான்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க வந்து தமிழ் சப்ஜெக்ட் கூட எடுக்காமல் ஃப்ரெஞ்சு எடுத்துக்க முடியுமா, சம்ஸ்கிருதம் எடுத்துக்க முடியுமா, இப்படியெல்லாம் விதவிதமாக யோசித்து தமிழ் படிக்கிறதுங்கிறதே என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. பட் நான் கேட்குற கேள்வி இன்னும் ஃபோக்கஸ்டாக, அதாவது நம்ம வந்து தகுதி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் உள்ள நுழையிறப்பவே ஆங்கில மீடியத்தில் நுழையிறதுனால, ஆங்கில வழி கல்வி பயில்றதுனால தரம் குறையுதா இல்லையா அப்படிங்கிற டைரக்ட் கேள்வி கேட்குறேன். டைரக்டாக பார்த்தா கண்டிப்பாக ஆங்கில வழி கல்வினால தரம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து வேலைக்கான தகுதி இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் வந்து தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல வேலைகள் இருக்குது, அந்த வேலைகளுக்கு வேண்டிய அளவுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு நிறுவனங்கள்லாம் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணிடுறாங்க நிறுவனங்கள் பெரும்பாலும் அப்படின்னா, எனக்கு எப்படி இருந்தாலும் அங்கே வந்து ஒரு உடல் தேவை, அந்த உடலை கொண்டு போய் நாங்கள் வச்சாகணும். அவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, அதாவது நான் ஒருத்தருக்கு வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது நிஜமாவே வந்து தகுதி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லை, எனக்கு வேலையும் நடந்தாகணும். நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் அத்தனை ஐடி நிறுவனங்களையும் பாருங்களேன், அவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய ட்ரைனிங் அகாடமிஸாக அவங்க உருவாக்கியிருக்காங்களா இல்லையா? இது ஏன் அவங்க செய்கிறாங்க? ஏன்னா அவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் என்னதான் ஒரு அளவில் வந்து உங்களுடைய நிறுவனத்துடைய கல்வி முறைகள் மாறி வந்தாலும், உங்களுடைய சிலபஸ் மாறிக்கிட்டே இருந்தாலும், புதுசான படிப்புகள் உருவாகிக்கிட்டே இருந்தாலும், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அது போதலை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதை திடீர்னு ஒரு சில துறைகளில் அதிகமாக வேலைக்கு ஆள் தேவைப்படுது, திடீர்னு ஒரு சில துறைகள் அது வந்து முதலீடு மற்றும் பல ஃபேக்டர்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சார் இதை. அதனால் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த கோர்ஸ்க்கு வந்துட்டான்னா அவனுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அவனை ஒரு லெவலுக்கு தூக்கி நிறுத்துற வரைக்கும் தான் சார் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனால் செய்ய முடியும். ஏன்னா ஒரு மனிதன் மட்டும் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து தூக்கிட்டு போகல சார், ஒரு சமூகத்தையே வந்து அது தூக்கிட்டு போகுது சார். அதுக்கப்புறம் வேலைக்கு ஸ்பெசிஃபிக்கான ஜாபுக்கு அவனை ட்ரெயின் பண்ணுறது. ஆனால் பார்த்தீங்கன்னா 6 to 7 months ட்ரைனிங் பீரியட் சார், 4 years to 6 years வந்து இங்கே கோர்ஸ் டிகிரி சார். கோர்ஸ் டிகிரி இல்லாமல் வெறும் 6 months ட்ரைனிங்கால் அவன் அந்த என்வாயன்மெண்ட்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்துருவானா அப்படிங்கிறது. ரொம்ப நல்லாவே பதில் சொன்னீங்க. ரியலி லைக் இட். இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கொடுத்துறேன் உடனடியாக. இன்னொருவர்கிட்ட வேலை பார்க்குறத பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு சுய தொழில் செய்வதற்கு தேவையான ஸ்கில்ஸ், திறன் எல்லாவற்றையும் அதெல்லாம் திறன் எல்லாத்தையும் தாண்டி அந்த மனோபாவம், மனநிலை, இது எல்லாத்தையும் இன்றைய கல்விமுறை தருதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுய தொழில் ஒருத்தர் மேற்கொள்ளணும்னா அதுக்கு பர்சனலாக அவர் இனிஷியேட்டிவ் தான் சார். அதில் 90% ஹி இஸ் இன்வெஸ்டிங் இஸ் மணி, டைம் அண்ட் எஃபர்ட் சார். அது ஒரு பெரிய ரிஸ்க்காக வந்து நம்ம சொசைட்டியில் பார்க்கப்படுது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சுய தொழில் பண்ணணும்னா அதுக்கு ஊக்குவிப்பு நிறைய இடத்துலேருந்து தேவை சார். சில பேருக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும், அவங்களுக்கு எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஒரு ப்ரீ ரெக்விசிட்கோ ஒரு ஆர்வத்தினால எஜுகேஷன் பர்சியூ பண்ணிட்டு இந்த சைடில் அவங்க சுய தொழிலை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ஊக்குவிப்பு சார்ந்ததுனால ஊக்குவிப்பு கொடுக்கறதுக்கு வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் முடிஞ்ச அளவு செஞ்சாலும் அதுக்கு வந்து சொசைட்டி மற்றும் அவங்களோட பர்சனலாக அவங்களோட நிலைமை இந்த சொசைட்டியில் எப்படி இருக்குது இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ்னு நான் சொல்கிறேன். ஓகே, வெரி குட் பதில் சத்யா, ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. ஏன்னா கஷ்டமான கேள்விகளுக்கு ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. வெரி குட் சத்யா. திரு ஜெகத் கஸ்பர் சார், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட கல்வி இன்று ஜனநாயகப்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கிறீங்களா? மீண்டும் சொல்றேன், நீங்க டொமைன் நாலேஜ், ஸ்கில், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு திறனாய்வுக்கு உட்படுத்துகிற போது அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் சமூக நீதி சார்ந்த விஷயங்கள், இன்னும் ஜனநாயகம், கல்வி ஜனநாயகம் சார்ந்த விஷயங்கள் என்று வருகிற போது
நம்முடைய நாட்டினுடைய கல்வி நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா சார். ஆனா வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது அதுல வந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் growth நம்ம போயிட்டே இருந்தாலும் அதே டைம்ல நம்ம வந்து நம்ம குவாலிட்டியிலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்க முடியும் சார். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இடத்துல இருந்தது. அத மறுக்கவே இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா நிறைய இடத்துல இருந்தது. அதை நம்ம வந்து இன்னும் இன்சிஸ்ட் பண்ணி இன்னும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா பண்ணிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய அந்த இந்த லிட்ரஸி growth-ஐ விட இன்னும் அதிகமா இருந்திருக்கும். அதுதான் எங்களோட ஆதங்கம். உங்களுடைய கருத்தோடு உடன்பாடு. ஆனால் அதே வேளை அடிப்படை கட்டுமானங்களை கொடுப்பதில் எல்லா கல்லூரிகளும் இல்லை என்றாலும் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20% கல்லூரிகள் 20 அதுவே ஒரு பெரிய சாதனை என்று நான் நினைக்கின்றேன். கல்வி முறையில் அப்படி ஒரு இது வந்திருப்பது நீங்க அதை ஒரு சாதனையா பார்க்கலையா நீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் படி அந்த ஜாப் குவாலிட்டி ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டில் இருக்கிற 40% இன்ஜினியரிங் காலேஜோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு அந்த சர்வேல சொல்லியிருக்காங்க சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பரில். இப்போ வந்து அந்த அடிப்படை கட்டுமானங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல, அதை வந்து குவான்டிட்டி வைஸ் ஒவ்வொரு காலேஜ்லையும் கொஞ்சம் இந்த காலேஜில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த காலேஜில் அது நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணுறதை விட குறைந்தபட்ச இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சு குவாலிட்டியை பில்டப் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ல சார்? நன்றி. உங்க ஓவரால் டீமை நான் பாராட்ட விரும்புகிற ஒரு விஷயம், நீங்க எந்த விஷயத்தை பற்றி பேச வந்தீங்களோ அதை பற்றி ஒரு முன் வாசிப்பும் ஒரு முன் தயாரிப்பும் ஓரளவுக்கு நல்லாவே செய்திருக்கிறீங்க. அதுக்காக உங்களை நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டு. ஒரு கல்விங்கிறது எதுக்காக? ஒரு ஜாப் மார்க்கெட்னு எல்லாரும் பிபிஓவில் வேலை கிடைக்குது, ஐடி செக்மெண்ட்டில் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 4 வருஷம் என்ஜினியரிங் படிக்கணும். என்ஜினியரிங் படித்து முடித்தாலும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, உனக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுதா, சுமாரா இங்கிலீஷ் சமாளிக்க தெரியுதா, நீ வா உனக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு வேலை கொடுக்குறாங்க. இப்படியான ஒரு ஜாப் மார்க்கெட், இப்படியான ஒரு இதுக்கு வந்து நம்ம 4 வருஷம் என்ஜினியரிங்கே தேவையில்லையே. இப்படியான ஒரு கல்வி அமைப்பு சரியானதுன்னு நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி மக்களுக்கு ஒரு மினிமம் பேசிக் ஸ்டாண்டர்ட் இன் லைஃப் அட்டைன் பண்றதுக்கு இல்லாத போது அவங்க அதை அட்டைன் பண்ற நினைக்கிறது இல்ல, தப்பு இல்ல. அதுக்கு நிச்சயமாக அதுக்கு நீங்க 6 மாசம் இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுத்திருந்தா போதுமே. எதுக்கு 4 வருஷம் என்ஜினியரிங் நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க? தவறு தான். தவறு. அதோட என்னுடைய கேள்விகள் முடிஞ்சது. நாகப்பன் சார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அல்லது ஒரு கல்லூரியில் லேப்னா 2 விஷயந்தான் இருக்கும். ஒரு பிப்பட், ஒரு பியூரட் இருக்கும், டைட்ரேஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒன்று தான் அன்று இருந்த ஒரு லேப். அது 3 இருந்ததுன்னா அது ஒரு லேப். ஆனால் இன்று ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஒரு லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஸ்கூல் லைப்ரரியில், அந்த டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட் ஸ்கூல் எங்கள் ஸ்கூல், அங்கே 4 புத்தகம் தான் இருக்கும். ஒரு லிஃப்கோ டிக்ஷனரி இருக்கும், ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கும், இன்னும் 2 புத்தகங்கள் இருக்கும். அது யார் படிப்பாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி 4 புத்தகங்கள். இதை வாங்குறதுக்கே நாங்கள் 2 பேர் தான் போய் நிற்போம். அதே வாத்தியாரங்களை மேலேயும் கிளையும் பார்ப்பார், இந்த புக் எடுக்க வந்திருக்கியா லைப்ரரிக்குன்னு. இன்றைக்கி லைப்ரரி போனீங்கன்னா த கைண்ட் ஆஃப் புக்ஸ் தே ஹேவ் ஃபினாமினல். ஆன்லைன் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பணம் தொகை கொடுத்து அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கையில் எப்படி நீங்கள் வந்து முன்னேறவே இல்லை, ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தில் நீங்கள் இல்லை? லைப்ரரி வாசிக்கிறத என்கரேஜ் பண்ணுறது இல்லை சார் டீச்சர்ஸ். லைப்ரரியில் புக்ஸ் இருக்குது ஒத்துக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை அந்த ஆசை இருக்குது ஒத்துக்கிறேன். பட் போய் ரீட் பண்ணி என்னன்னு சொல்லு, எனக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்க்குறது. அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் அங்கேயும் சொல்ல வர்றேன். ஒரு மிகப்பெரிய கல்லூரிக்கு போயிருந்தேன், ஆன்லைன் லைப்ரரிலாம் வச்சுருக்கோம், எல்லாம் காமிச்சாங்க. பட் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அந்த ஆசிரியருக்கு தெரியலைன்னு மாணவர்கள் அவர் சொன்ன அதே கம்ப்ளைண்ட்டை அவங்க சொன்னாங்க. தேங்க்யூ சார். மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஒரு கனமான விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இனி முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது, அதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதுகள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். 2 பலமான கல்லூரிகள் ஒரு கனமான விவாதத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது? மதுரை மருத்துவ கல்லூரியா, இல்லை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மாணவர்களா? ஒரு கனமான முடிவு. யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆங்கில பாடல் அபால வரும், The Winner Takes It All அப்படிங்கிற ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். The winner takes it all, the loser standing low, besides the victory that's the destinyங்கிற அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு 2 செகண்ட் தான் பின்னாடி வந்திருப்பாங்க, ஆனால் மெடல் வந்து அந்த 2 செகண்ட் முன்னாடி போனவருக்கு போயிடும். இப்போ சத்யநாராயணன் டிபேட்டிங் ஸ்டேஜில் வந்த நேரம் ரொம்ப சிறப்பாக பண்ணார். உண்மையிலேயே இன் டேர்ம்ஸ் ஆஃப்
இந்த செகண்ட் ஃபேஸில் வந்து யாருக்கு நீங்கள் முதல் பரிசு கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்குமே, ஆனால் நிச்சயமாக சத்யநாராயணன் அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் பண்ணார். அதே மாதிரி எதிர்வாதம் செய்கிறதுல கண்ணனை இதில் யாருமே அடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருந்தார். எதிர்வாதம் படன்னு ஒரு AK-47 மாதிரி அடிச்சுட்டே இருந்தார். அதுவும் சண்டை போடுறது மாதிரி இல்லாமல் ஒரு கருத்து சார்ந்த ஒரு பதிலடி அவர் கொடுத்துட்டு இருந்தார். சாய்ராமனுடைய முன் தயாரிப்பும் அந்த கம்போஷரும், அது ஒரு காம் குயட் கம்போஷராக இருந்து அவர் வந்து ரொம்ப ஒரு முன் தயாரிப்பில் பண்ணார். ஆனால் ஃப்ரம் 1 to 10 அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து அனுபமா ஜெயித்துட்டாங்க. எனவே அனுபமா இஸ் த ஸ்டார் ஸ்பீக். எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது? இது பொதுவாக வந்து நடுவரெல்லாம் வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது வந்து சும்மா மேடப் இது கிடையாது. உண்மையிலேயே கஷ்டம், ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. உண்மையிலேயே டஃப்பாக இருந்தது. நம்ம ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கணும், ஒருத்தருக்கு மட்டும்தான் பரிசு கொடுக்கணுங்கிறது வந்து நிஜமாவே ஒரு கஷ்டமான ஒரு சாய்ஸ் தான். பட் பல காரணங்களுக்காக மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு வெற்றி பரிசை தரணும் அப்படின்னு தீர்மானிச்சோம். இந்த வாரம் மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தான் வெற்றி கோப்பையை தட்டி சென்றிருக்கிறார்கள். போட்டி வலுப்பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். பெரிதும் பெரிது.